பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை உன்னுடைய மரண பரியந்தம் வரை, அதாவது உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை நான் நடத்துவேன். சங்கீதம் 48:14 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வழிகாட்டுகின்றவராக, வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஒரு சில நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடக்க செய்து ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் எளிதாக லகுவாக சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கின்றார். ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக எலியேசர் செல்லும் பொழுது ரெபெக்காளை கண்டுகொண்ட பொழுது அவன் இவ்விதமாக சொல்கின்றான், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில ஆசீர்வாதங்களை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துகின்றார். அது மட்டுமல்ல, ஒரு சில நேரத்தில் கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்தாமல் சுற்றி நடக்க பண்ணி ஒரு சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர் உதவி செய்கின்றார். கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடக்க பண்ணும் பொழுது ஒரு சில ஆசீர்வாதங்களை காலதாமதமின்றி எளிதாக நாம் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். அதுவே கர்த்தர் நம்மை சுற்றி நடக்க பண்ணும் பொழுது ஒரு சில காலதாமதத்தோடு, ஒரு சில கஷ்டத்தோடு நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த காலதாமதத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணம் கர்த்தர் அல்ல, நாம் தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வதற்கு கர்த்தர் பெலிஸ்தியர்களின் தேசம் வழியாக, அதாவது நேர் வழியாக நடத்தி செல்லாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, அதாவது சுற்றி நடக்க பண்ணினார். ஏன் அவர்களை நேர் வழியாய் நடத்தாமல் சுற்றி நடக்க பண்ணி கானானுக்கு கொண்டு போனார்? வசனம் சொல்கிறது, யாத்ராகமம் 14:17-18 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்ப போவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். கானான் தேசத்தை அடைய சமீபமான வழியாகிய பெலிஸ்தியர்களின் தேசத்தின் வழியாக போகின்ற அந்த பயணத்தை கர்த்தர் நிறுத்திவிட்டு ஏன் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்றால், அவர்கள் போரை கண்டு, போராட்டத்தை கண்டு, யுத்தத்தை கண்டு மனம் அடிவாகி சோர்ந்து போகி நாம் எகிப்திற்கே திரும்பி போய்விடலாம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த மேலான ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். நாமும் கூட ஒரு சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாக பெற்றுக்கொள்கின்றோம். காரணம், கர்த்தர் நம்மை சுற்றி நடக்க பண்ணி கொண்டிருக்கின்றார். எதனால் சுற்றி நடக்க பண்ணி கொண்டிருக்கின்றார்? நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய சுபாவத்திலிருந்து, பழைய எண்ணத்திலிருந்து இன்னும் மனம் திரும்பவில்லை. அந்த பழைய செய்கை, அந்த பழைய நடவடிக்கை, அந்த பழைய பேச்சு, அந்த பழைய பார்வையே நமக்குள்ளே இருக்கின்றது. அந்த பழைய மனிதனுக்குரிய பாவ சுபாவங்களை நாம் களைந்து போட்டோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சுற்றி நடக்க பண்ண மாட்டார். நம்மை நேர்வழியாய் நடத்தி சென்று எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.